துதிய கனமும் மகிமையும் எங்க பாவுக்கு. யாருக்கு துதிக்கணும் மகிமையில செலுத்தணுமா? சொல்லுங்களேன், யாருக்கு செலுத்தணுமா? ஆமாம், கர்த்தருக்கு செலுத்தணும். கர்த்தருக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? செலுத்தணும். கர்த்தருக்கு செலுத்தினாக்கா அது போதும். ஏன்னா அவர் கனம் பண்ண வேணும். நம்ம கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் நம்மளை கனம் பண்ணுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேற்று காலையில் 6:15 மணிக்கு பாஸ்டம் எனக்கு ஒரு காப்பி கொடுத்தாங்க. இந்த காப்பியை குடித்த பிறகு நான் என்ன செஞ்சேன், அப்படியே உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்காக உட்காந்தேன். 10:30 மணிக்கு தான் நான் என்ன செய்ய பைபிளை கீழே வச்சேன். அது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டியா இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு. காரணம், தேவ சமூகத்தில் எவ்வளவு வேணும் உட்காந்து ஜெபிக்க வேணும். அதுதான் கர்த்தரை தியானிக்க கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் தருவார். இப்படியா பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தேவ மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, ஆண்டவர் மோசே வழியில ஏன் கொல்லப்பட்டா? அதுக்கு அர்த்தம் என்ன ஐயா? அதோடைய மறைப்பொருள் என்ன? அதோடைய ரகசியம் என்ன? அதோடைய காரியங்களை என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்க ஊழியக்காரத்தனை எல்லாம் தெரியுமென்னு. இல்லையா, அதோட மறைப்பொருள் எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு அதோட ரகசியத்தையும் அதோட கருகலான பகுதி சொன்னேன். அவர் சொன்னா, இது வரைக்கும் எந்த ஊழியக்காரன் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கல, அதனால தான் ஆண்டவர் மோசையை கொல்ல போனாரான்னு சொல்லி கேட்டார். ஆமா, இதுதான் ரகசியம். நான் ஏன் சொன்னா, வேதத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். நம்ம நன்றா படிச்சோம்னா போதும், கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆண்டவர் இப்படியாகி ஒரு வார்த்தை சொல்ல வாசிக்கிறோம். நியாயபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர், உனக்கு என்ன செய்யாதா? பக்கத்தில் கையை இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 12வது மாசத்துல உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க பார்க்கலாம். அட, முகத்தை பார்த்து தான் சொல்லுங்களே, உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்களே, கையை பிடிச்சே. இந்த 12ஆம் மாசத்துல உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சமாதானமோ கர்த்தர் தருவா. இன்னைக்கு வாக்கு தத்துவமும் அப்படித்தான். கர்த்தரை தேடின நாட்களில் அவர் என்ன செஞ்சாரா? தேடினா காரியத்தை வைக்க பண்ணுவா. அல்லேலூயா. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், நீங்கள் யாரும் அதை என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. உலக காரியங்கள் எல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள் வசனங்கள் டெய்லி ஒரு வசனம் அழகாக உங்களுக்கு வரும். டெய்லி ஒரு வசனம் வருதா இல்லையா? வருது. அதை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. பாருங்க, அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஆசை. ஏன்னா நீங்கள் பைபிளும் படிக்க மாட்டீங்க. அதை சரி பார்த்து என்ன செய்யுங்க, முன்னுக்கு வாங்க. என் ஆண்டவர் கிதியோனை பார்த்துடா, கிதியோன் உனக்கு சமாதானம். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பான காரியத்தை செய்தார்கள். இந்த பொல்லாப்பான காரியத்தை செய்த போது ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான் கையில ஒப்பு கொடுத்துட்டார். இந்த ஜனங்களை நீ திருத்த வேண்டும். இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத சாதிகள், குணப்படாத விசுவாசிகள், இவர்கள் திருத்தி நீ என்ன செய்யணும், கொண்டு வரணும். 1ஆம் வசனத்தை வாசிக்க. 1ஆம் வசனத்தை. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு எத்தனை வருஷம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்? ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மீதியானோட கைக்கு அதை என்ன செய்ய வேணும், தப்புவிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வல்லபா. சாத்தாவோட கையிலேருந்து நம்மளை தப்புவிக்க வல்லபா. பிசாசின் கையிலேருந்து தப்புவிக்க வல்லபா. சூனிய கட்டிலேருந்து நம்மளை தப்புவிக்க வல்லபா. ஏவல்ல இருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவா. மந்தர கட்டிலேருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் தப்பிக்க வல்லவா. ஆனால் தப்பிக்கிற கர்த்தர் நம்ம விசுவாசிக்க மாட்டோம். உலகத்தை நம்புவோம். பெரிய வீடு 10 லட்சத்துக்கு கட்டியிருப்போம். ஒரு 50 ரூபா பூட்டை நம்பிட்டு போவோம். வீட்டை பூட்டியாச்சா, இழுத்து பாட்டியா, சாவி எங்க? கர்த்தர் நம்ப மாட்டோம். கர்த்தர் வீட்டை காக்கணும் பிரயாசம் விருதா. கர்த்தர் காக்கணும். அவர் நம்மளை தப்பி வைக்கிறவர்.
அவன் சொல்றா பாருங்க அந்த வசனத்தில் கடைசியில் வாய்க்க, மீதியானி கைக்கு தப்பிவதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை என்ன செய்யும், போராடித்து கொண்டு தான் விவசாயத்தை செய்கிற மனுஷன். கர்த்தர் அவர் சொல்றா, இந்த ஜனங்களை நீ தப்பி வைக்க வேண்டும், மீதியானவர்கள் கைக்கு நீ என்ன செய்யணுவர்களே தப்பி வைக்க வேண்டும். நம்மளை பலப்படுத்த கர்த்தர் நம்மளோட இருக்கா. இந்த 2ஆம் வசனம் சொல்லுது, மீதியானி கைக்கு இஸ்ரவேலின் இஸ்ரவேல் புத்திரர் பத்தலாம். இந்த ஜனங்கள் எங்கெல்லாம் அடைக்கல இருந்தார்களா, எங்கெல்லாம் போய் தங்கினார்களா, மீதியானியோட கைக்கு இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியோட நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலாமாய் கொண்டாங்க. அவர் செட்டை நிழலில் வந்தடைவேன், அவர் செட்டின் கீழ் ஆரோக்கியம் உண்டு, உன்னதமான மரபில் நான் இருப்பேன்னு சொல்றேன். ஆனால் அந்த ஜனங்கள் எங்கெங்க போய் மறைந்திருக்கிறார்களாம், குகைகளிலும் அரணான பட்டணங்களையும் போய் என்ன செய்றாங்க, ஒளிந்து இருக்கிறாங்க, கெபியிலும். ஏன்னு கேட்டால் கர்த்தரை சரியா தேடாத ஜனங்களுக்கு சமாதானம் இருக்காது, அதனால அவங்க மறைந்து தான் வாழணும். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைக்கு சமாதானம் உண்டு, அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம், ஹல்லேலூயா சத்தம் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அதை தான் அவர் அந்த 6ஆம் வசனத்தை சொல்றாரு, இப்படியா மீதியானியர்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்க, நான் சொல்றேன், கஷ்டப்படும் போது வேதனைப்படும் போது துன்பப்படும் போது கர்த்தர் நோக்கி எந்த தேவ பிள்ளை கூப்பிடுதோ அந்த தேவ பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க. கூப்பிடணும், கூப்பிடுற பிள்ளைக்கு ஒரு விடுதலை உண்டு. நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்பேன், ஆண்டவரே ஜனங்கள் வரும்போது நான் செபிக்கும் போது நீங்கள் தான் விடுதலை கொடுக்கணும், நான் இல்லை, உம்முடைய கரை அற்புதம் செய்வேன். நான் ஏன் சொல்கிறேன் கேட்டால் அந்த 6ஆம் வசனம் அழகா சொல்லுது பாருங்க, இப்படியா மீதியானியர்னால் இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் முறையிட்டு வந்தேங்க ஆண்டவர்கிட்ட, கையை தூக்கமாங்களா, நான் ஆண்டோட ஜாம் பண்ணிட்டு வந்தேங்கிறவங்க மட்டும். நேற்று பிரகாஷ் வரல, இம்மான் வேலைக்கு போயிட்டான், அவனும் வரல, நான் ஒரே ஆளுக்கு தான் பாதைப்பட்டேன் சர்ச்சில். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவர் என்னோட இருக்கார். சொல்லுங்க அல்லையா, செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் ஏன் செய்யறேன்னு கேட்டால் கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டேன், ஆனால் நான் சபிக்கப்பட்டு போகக்கூடாது. நான் ஒத்தைக்க பாசமாக கூட்டி பண்ண கூடாது. இந்த பாயெல்லாம் தூக்கி வச்சு சகல வேலையை முடிச்சுட்டு நான் 7:50 5 மணிக்கெலாம் சர்ச்சுக்குள்ள வந்து எல்லா வேலையை முடிச்சுட்டு நான் போய் சேவ் பண்ணி குளிச்சுட்டு மறுபடியும் 7-7:30 உள்ளே வந்துட்டேன். என் ஆண்டவரை தேடும்போது நான் என்ன சொல்கிறேன்னு அதை என் ஆண்டவர் கேட்பா, அதை செய்து முடிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 11 மாதம் முடிஞ்சு போச்சு, 12வது மாதத்தில் வந்திருக்குன்னு பயந்துக்கிட்டு வந்திருக்கலாம். நான் சொல்ல, இந்த 12வது மாதம் நம்ம பயப்படவே வேண்டாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு சமாதானம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. எத்தனை பேர் சமாதானத்தை நம்பி வந்திருக்காங்க? ஹல்லேலூயா. நான் சொல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளோட இருக்கா, கர்த்தர் என்னோட இருக்கிறா, கர்த்தர் என்ன கர்த்தரில் செய்வா, அவர் என்னோட வருவார். ஹல்லேலூயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், அவர் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர், எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லு? ஹல்லேலூயா. அட 2 கை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவரெல்லாம் பார்த்துக்கிடுவார், அவர் எல்லாம் செய்வார், அவர் காரியத்தை வைக்க பண்ணுவார், அவர் என்னோட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்ல சொல்லி பார்க்கலாம். நம்பணும், முழு இருதயத்தோடு இருக்கணும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும்
கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? அன்பு கூறணும், அன்பு கூறணும், அன்பு கூறணும். இந்த வேதத்தை என்ன செய்யணும்? தொடர்ந்து டெய்லி படிக்கணும். படித்தோம்னாலே போதும், இந்த வேதம் நம்மளை கைவிடவே விடாது. இந்த வேதம் நம்மளை சுமக்கும். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றார்? அந்த வசனத்தில் வாசிக்கும் போது மறுபடி வாசிங்க. மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்புறம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆனால் சொன்ன என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை, நீ என்னை. எத்தனை வரீங்க? அவனை நீடித்த நாட்களாக என் வாழ்வை காப்பா காட்ட மாட்டாரா? 23 சங்கீதம் கடைசியில் என்ன சொல்றாரு? என்னுடைய என்ன செய்வாரா? நீடித்த நாட்களாக அவனுக்கு. எவ்வளோ ஆச்சரியம்! ஆண்டோட கரத்தில் இருந்தா போதும், கர்த்தரை நம்மளை உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறாராம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருள்நேசம் யாருங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நீங்களாம் யாருன்னு அவருக்கு தெரியும். உள்ளங்கையில் அவங்களை வரைந்திருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். சொல்லுங்களே அல்லேலூயா. அந்த 14ஆம் வசனம் சொல்லுது. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற என்ன இருக்குது? உனக்கு காலையில் எந்திரிக்க வேலாம் அப்படித்தானே? காலையில் என்ன செய்யல? எந்திரிக்க முடியல. அப்புறம் எங்க வேலை? ராத்திரில படுக்கிறது ஆண்டரே அதிகாலையில் என்னை தட்டி எழுப்பும், நான் எழுந்து தேடணும்னு சொல்லிட்டு படுத்து பாருங்களேன். அவர் கரெக்டாக தட்டி எழுப்பார், பலத்தை கொடுப்பார். நம்ம அப்படி சொல்லிட்டு படுக்கிறத கிடையாது. சாப்பிட்டோமா, டிவியை பார்க்கணுமா, கொஞ்சம் சீரியல் பார்க்குறோமா, செல்ஃபோனை நோண்டோமா, படுத்துருவோம், பொத்துன்னு விழுந்துருவோம். எங்கள் வாஸ்தவம் சிரிக்கிறாங்க பாருங்க. நான் படுக்க போகும்போது நான் கட்டில் படுக்கல, நான் கீழே 2 பாய் அடிச்சு அளத்த தரையில் தான் படுப்பேன். ஏன்டா என் உடம்புக்கு அப்படி படுத்தா தான் சரியாக இருக்கும். பாசம் எனக்கு முன்னாடி போய் பொத்துன்னு பேசாமல் படுத்துருவாங்க. நான் போய் உட்காந்து ஆண்டோட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை நான் தூங்க போகிறேன், இந்த வீட்டை நீ பாதுகாத்துக்க, சர்ச்சை பாதுகாத்துக்க, இந்த கிரவுண்டில் இருக்க பொருள்லாம் பாதுகாத்துக்க, சபையில் கடந்துற எல்லா விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக்க, நாளைக்கு ஆராதனைக்கு அவங்க கடந்து வரணும். இப்படிலாம் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணுற இடத்துல காலையில் நான் எழுந்திருக்கும் போது ஒரு விடுதலையோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு புது பலத்தோடு நான் எழுந்திருக்கணும். ஆண்டவர் அப்படியே எழுப்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, இஸ்ரவேலை மீதியான கையிலுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறா நான் அல்லவா? யார் அனுப்புறது? ஒன்ன நான் தானே உன்னை அனுப்புகிறேன். நீ போ, நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு சமாதானம், உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு சமாதானம், உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு சமாதானம், நீ தைரியமா போ. ஆண்ட சொல்றாரு தாவீதை பார்த்து, தாவீதே நீ போ, நீ இழந்து போனதெல்லாம் மறுபடியும் என்ன செய்வாய்? திருப்பி கொண்டு வருவாய். இழந்து போனதெல்லாம் மறுபடியும் நீ கொண்டு வருவாய். இந்த 12வது மாசத்துல தேவப்பிள்ளை, நீ என்ன இழந்து போனே அதை மறுபடியும் ஆண்ட தந்தோனை ஆசீர்வதிக்க வல்லவா. இருக்கிற பலத்தோடு போ, கர்த்தரோட அற்புதம் செய்வா. அல்லேலூயா. 12 மாதம் வந்துட்டோம், 11 முடிஞ்சு போச்சு. இந்த 12 இந்த 14 வசனம் சொல்லுது. 14 வசனம் 14. அப்போது கர்த்தர் அப்படி இறக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ என்ன செய்ய? போ போ, இருக்கிற பலத்தோடு போ போ, நீ போ. பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு இருக்க இந்த பலத்தோடு இந்த மாதம் நீங்கள் போங்க. அதை சொல்லுங்களே, கையை அப்படி சொல்லுங்களேன், நல்லா தான் சொல்லுங்களே. உனக்கு இருக்க இந்த பலத்தோடு என்ன செய்ய? போ. ஒரு சிலர் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கையை கொடுங்க, எனக்கு கையை கொடுக்குறாரு அவர் இருக்கிறார். நான் என் ஊழியக்காரன் கரத்தை பிடிச்சிருக்கேங்கிறார், அவர் என்னை பிடிச்சிட்டு நிற்கிறார். நான் இங்கே நின்றா கூட என்னை சுற்றி 4 பேர் நிற்கிறான். தேவதூதர்கள் எனக்கு பாதுகாப்பு நிற்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் மட்டும்தான். இல்லை இல்லை இல்லை, அவங்க என் கூட இருக்கிறாங்க, அவங்க என்னை பாதுகாக்கிறவங்க.
உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு நீ என்ன செய்ய போ. நான்லவா அற்புதம் செய்கிறாப்பா. நான் சொல்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறான். விசுவாசிகள் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வா. 11 மாதம் முடிஞ்சு 12வது மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டு மீதியான கையில் ஒப்பு கொடுத்து ஒடுக்குனது போல இல்லை. என் தேவனாய கர்த்தர் உங்களை சத்துரு எவ்வளோ தூரம் ஒடுக்குனானோ அவ்வளோ தூரத்துக்கு என் தேவன் இந்த மாதத்தில் உங்களை விடுவிக்க போறா. ஒரு விடுதலையோடு நீங்கள் கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிங்கார மாளிகையில் பாடிடுவோம், ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் இந்த பாட்டை வேலை பேருக்கு தெரியும். தெரிஞ்ச கைதை போலாம் வாயில டாரன் பாடியிருக்காங்க. நம்ம இப்போ இல்லை, இருந்தாலும் அவங்க பாட்டு இருக்கு. எல்லாம் பழைய பாட்டு. இப்போ எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு, எல்லாருக்கும் புது பாட்டு தான் தெரியணுமா. கர்த்தருக்கு என்ன பாடுவோம், புது பாட்டை. புது பாட்டும் தெரியல சில பேருக்கு, என்ன செய்யறது. சொல்றான் கர்த்தருக்கு புது பாடம் வேணாம். புது பாட்டும் தெரியாத ஆளு உட்காந்து இருக்கு. புதுசும் தெரியல பழசும் தெரியல. பாடணும், கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடு சகிப்பதினால் இந்த இன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். அவர் பாதம் விழுந்து அணிந்து ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்னா எப்படி இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வீட்டுக்காரர் தூரத்துக்கு துபாய் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு செஞ்சு அவங்க கண்ணில் என்ன வரும், அதுதான் ஆனந்த கண்ணீர். அல்லேலூயா. உன் புலம்பல் என்ன மாற்றுவேன், ஆனந்த கண்ணீராக மாற்று. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நல்லா ருசிக்கணும் அவரை, நல்லா ருசிக்கணும். தேவ சமூகத்தில் உட்காந்து அவர் நல்லா ருசிக்கணும். மீதியானோட கருத்தில் அவரை ஒப்பு கொடுத்தா அவட கருத்தை நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. அந்த 15 வசனம் சொல்லுதுல, அந்த வசனத்தில் வாசிக்க. என் ஆண்டவரே, நான் எதனால் இஸ்ரவேலை ரட்சிப்பேன். இதான் மனாசில் என் குடும்பம் மிகவும் எல்லாரும் என்ன செய்றேன், நான் சொல்றேன், சிறியவனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குப்பையிலிருந்து தான் கர்த்தர் எலியனை தூக்கி விடுறான். புலிதிலிருந்து தான் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறாப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் சாட்சி சொல்ற, ரசிக்கப்பட்ட நல்ல வாலிய தம்பி. அந்த சாட்சியை கேட்க கேட்க ரொம்ப ஆசை. சொன்னா, நான் பிச்சை எடுத்தேங்க, நான் ரோட்டில் தான் படுத்து கிடப்பேன், மாதத்துக்கு ஒரு கால் தான் நாங்கள் குளிப்போம், எங்களுக்கு வீடு வாசம் கிடையாது, நாங்கள் பிச்சைக்காரங்கன்னு சொல்லி அவன் பேசுகிறான். அவனுக்கு யாரும் சத்தியம் சொல்லி அவன் ரசிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரனாக்கா சொல்கிறான். குப்பையில் கிடந்த எண்ணெய் எடுத்து கர்த்தர் இன்னைக்கு இவ்வளோ ஜனங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டியா இருக்கா முடியும். கர்த்தர் உங்களையும் நிப்பாட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றுக்கு உதவாத அந்த கிதியோன், அவனதான் என் தகப்ப வீட்டில் நான் எல்லாரிலும் சரி, நம்ம அப்படி தான் சொன்னாங்க. ஏன் பண்ண சொன்னாங்க எனக்கு தெரியாது பாஸ்டர், நான் என்னத்தை படித்தேன். நான் சொல்கிறேன், சின்னவன் சொல்லக்கூடாது. ஜெபத்துக்கு எல்லாரும் ஒன்று தான். முதல்ல கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டால் போதும், ஜெபிக்கலாம். சின்னனை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய கருத்தை செய்வார். அல்லேலூயா. சிறியவன் எவ்வளோ பேரை துரத்துவானா? சிறியவன் எத்தனை பேர் துரத்துவானா? பெரியவன் எத்தனை ஆயிரம் பேர் துரத்துவானா? அப்போ நீங்கள் எத்தனை பேரை துரத்தலாம்? அதுதான் பாஸ்டர் தெரியல. துரத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எங்கள் வீட்டுக்கார துரத்துறேன் மாஸ்டர். சொல்லுங்களே, சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த தமிழில் சரி வேணாம், ஏன்னா நான் அது பேசினேன் இது போகும், வேண்டாம்.
தமிழ் அழகா சொல்லியிருக்கான். நான் அப்புறம் சொல்றேன். கிதியோனோட என் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அதற்கு அவன் என் ஆண்டவரே இஸ்ரவேலை எதனால் நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பேன். எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது. யாபேஸ் அப்படிதான் சொல்றான். மனாசே குடும்பத்தை நான் மிகவும் எளியது. அவன் எத்தனை காரியத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான். யாபேஸ் அவன் வேலை அழகாக ஆசீர்வாதத்தை பெற்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேன் அவன் தாய் தேட்டுறது போல வெள்ளிக்கிழமை பேசினேன். அம்மாவை பிள்ளைங்க எப்படி கனம் பண்ணணும், கனம் பண்ணாத பிள்ளையோட கண்களெல்லாம் கருத்தை சொல்லிக்க நதினுக்காகும் நீங்கள் தான் வாச்சிங்க. பிடுங்கும் பிடுங்க பிசாசு கண்ணை குருடாக்கிடுவானா. தாய் தாப்பனை கனம் பண்ணலாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை பேசினேன் எப்படி அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணணும் பிள்ளைங்கன்னு சொல்லி. அப்படி கனம் பண்ணால் தான் கருத்தை நம்மளை கனம் பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கிதியோன் அப்படி கனம் பண்ணவன். இப்போ என்ன சொன்ன அந்த 15ஆம் வசனத்தில், கர்த்தாவே இஸ்ரவேலை நான் எதனால ரட்சிப்பேன்? அனுப்புற நாத்தான் நீ போ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசம் சொன்னார்ல, ஆண்டவரே நான் எகிப்து தேசத்துக்கு போனா நான் எப்படி பேசுவேன்? நான் திக்குவாயும் மந்தனம். ஏன்னு கேட்டா மீதியான் தேசத்தில் இருக்கான். மீதியான் தேசத்தில் உள்ள பாஷை தான் மோசைக்கு தெரியும். அங்கே எகிப்தில் பண்ணாங்க எபிரேயர் பாஷை தெரியாது, அவனுக்கு பேச தெரியும். அதனால அவர் இப்படி சொல்ல, நான் திக்குவாயும் மந்தனம். அவனு அரசாம் உனக்கு ஆரோன் வாயார் பண்ணிப்போம். அல்லேலூயா. அனுப்புகிறேன் நான் தானே. நான் சொன்னேன் கர்த்தர் நம்மளை அனுப்புனா நம்ம தைரியமாக போனால் கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவான். இந்த 12ஆவது மாதத்தில் கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறான். எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தவ சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்கிறா, கிதியோன் உனக்கு சமாதானம். இந்த 12ஆவது மாதத்தில் கடந்ததுக்கு அனுபவத்திலே உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 25:2 சீக்கிரமா வாசிங்க. வாசிங்க வாசிங்க. மாகோனில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா வாரிக்கு குடித்தன காரணமாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்போது கர்மேலில் தன் ஆடுகளுக்கு என்ன வெட்டியிருந்தான்? அவன் தொழில் என்னவா? முடி வெட்டுற தொழில். அவ்வளோ பெரிய பணக்காரன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு நாள் தாவீது என்ன செய்ய, அவர் வாலிபர்கள் அனுப்பிவிட்டார். இவரும் ஆடு மேய்க்கிறான், அவனும் ஆடு மேய்க்கிறான். வாலிபன் தன்னுடைய எல்லா வாலிபர்களையும் அனுப்பிவிட்டார். போய் அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி இவன் போனான். போயிட்டு இவன் தாவீதோட ஆட்கள் போய் சொன்னாங்க அவனை பார்த்து, அப்பா அவனுக்கு சமாதானம். நீங்கள் யார்? நாங்கள் தாவீது ஆட்கள், இங்கே ஆடுகளை மேய்க்கிறோம். நீ ஆடுகளை மேய்க்கும்போது உனக்கு உதவியாக இருந்தவன் சார். தாவீதுங்கிறவன் யார்? அவனை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி தான் சொல்கிறான். தாவீது எனக்கு யாருன்னு மூணாம் சந்தோஷங்க. அந்த மனுஷனுக்கு நாபால் என்று அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தாள். அவன் எப்படி இருந்தாலாம்? இருந்தா அவன் மனைவி மிக அபிகாயில் என்று பேர். அந்த ஸ்திரீ மகா எப்படி இருந்தாலாம்? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இவன் சொல்லிட்டான் கர்மேல் பர்வதத்தில். தாவீது யாருன்னு எனக்கு தெரியாது, துரத்திட்டான். தாவீது கோபம் வந்துடுச்சு. எல்லாரையும் கூப்பிட்டான், வாடா கர்மேல் பர்வதத்தில் போவான். அதை நாபாலுக்கு ஒரு ஆடையும் வைக்கக்கூடாது, ஒரு நீர் விட ஒரு நாயை கூட எல்லாத்தையும் காலி பண்ணிக்கலான்ட்டான். தாவீது போகிற செய்தி அவன் மனைவிக்கு கேள்விப்பட்டானா, அவன் உடனே திராட்சை சரத்தையும் அப்பத்தையும் சுட்டு எடுத்துட்டு ஒரு கழுதையில் கட்டி சீக்கிரமாக அந்த தாவீதுக்கிட்ட அவன் சொல்கிறான், அந்த மனுஷோட பேர் எப்படியோ அப்படியே அவன் இருப்பான், மன்னிங்கன்னு சொல்லி அவன் ஜீவன் எடுத்துறாங்க, ஆடு மாடுகளை கொண்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த வசனம் சொல்லுது. வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தை வாசம் 3 4ஆம் வசனத்தை 4. நாபால் தன் ஆடுகளை மயிர்கத்திக்க செய்திய வனாந்தத்தில் இருக்கிற தாவீது கேட்ட போது
அது 5ஆம் வசனம் சொல்லுது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேல் போய் நாவல் சென்று வேற பேரஸில் அவனை விசாரிங்க. என்னையா கேட்டான்? வேற ஏதாச்சும் கேட்டால் அவன் சுகமாக இருக்கானான்னு கேட்டுவாங்க. 6ஆம் வசனம் சொல்லுது, அவனை நோக்கி நீ வாழ், உனக்கு என்ன செய்கிற? நீ வனாந்தரத்தில் ஆடுக்கு முடிவெட்டி இருக்க, உனக்கு என்னவா சமாதானம் என்றார்கள். அவன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் என்ன செய்யறான்? சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்கு இருக்க எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய? சமாதானம். பக்கத்தில் கை சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரட்டும். அல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? தருவார். அந்த 9ஆம் வசனம் சொல்லுது, சீக்கிரமா முடிக்கிற 9ஆம் வசனம். தாவீதின் வாலிபர் இந்த வார்த்தையெல்லாம் தாவீது நாமத்தினாலே நாவலிடத்துல சொல்லி பேசாது இருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமார் யார்? தன் எஜமான்களை விட்டு ஓடி போய்கிற வேலைக்காரர் இந்த நாளில் அநேகர் உண்டு. 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தாவீது அந்த மனுஷனை பார்த்து, பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள். அவர்கள் தங்கள் பட்டயங்களை கட்டி கொண்டார்கள். தாவீது தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏற சமாதானம். அப்படிதான் கிதியோன், உனக்கு சமாதானம். நீ இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியோட கைக்கு என்ன செய்ய போற? ரட்சித்து கொண்டு வர. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவனால எல்லாரும் எழுந்து நிற்போம். யாரும் உட்கார்ந்துருக்க கூடாது. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம். 12ஆவது மாதத்தில் வந்திருக்கோம். திருவிருந்துக்கு வந்திருக்கிறோம். வருஷம் முடிய போகுது. புதிய வருஷத்துக்குள்ள போவதற்கு முன்னாடி கர்த்தரை கருத்தில் போடுற, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன். நாபாலோட மனைவி அபிகாயில் மகா ரூபவதியும் புத்திசாலினாக இருந்தா. ஆண்டவரே இன்னைக்கு நான் உம்முடைய பார்வையில் அழகான மகளாக இருக்கிறேன். உம்முடைய பார்வையில் நான் புத்திசாலியாக இருக்க எனக்கு உதவி செய்யுமையா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொல்லி வாசிக்கிறேனே. இந்த 12ஆவது மாதத்தில் நான் என் வீட்டை கட்டி எழுப்பி புதிய வருடத்துக்குள்ளே போவதற்கு முன்னாடி ஆண்டவரை ஒரு அற்புதத்தை நீ எனக்கு செய்ய வேண்டாம். என் மனபாரங்களை நீ அறிவீர், என் வேதனைகளை அறிவீர். ஆண்டவரை இன்னைக்கு நீ சொன்னீர் கர்த்தாவே, இது என்னை பார்த்து உனக்கு சமாதானம் சொல்லி, உனக்கு சமாதானம் என்று சொன்னீரே, உங்களுடைய வீட்டுக்கு சமாதானம் என்று சொன்னீரே, உனக்கு உண்டான எல்லாத்துக்கும் சமாதானம் என்று சொன்னீரே. அப்படியே இந்த நாளில் எங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. நாங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, எல்லாரும் கருத்தில் போட்டுனா எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, 11 மாதம் முடிந்து விட்டது. 12ஆவது மாதத்தில் வந்திருக்கிற இந்த வருஷம் முடிய போகுது. நான் இந்த வருஷம் முடிஞ்ச புதிய வருஷத்தில் போவதற்கு முன்னாடி எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு ஆறுதல் வேணும். நான் மனமகிழ்ச்சியாய் கடந்து போக வேண்டாம். இன்றைக்கு முன்னாடி சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன். இது எனக்கு கொடுத்த சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க? நீங்கள் கேட்டால் தான் கர்த்தர் கொடுப்பா. நீங்கள் அவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானம் கொடுங்கப்பா. ஏலி சொல்றார், வருஷத்துக்கு ஒருக்கா தன் பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு உடுப்பு தச்சுட்டு போற அண்ணால பார்த்து. எத்தனை பேர் அந்த வசனம் வாசிச்சிருக்காங்களே எனக்கு தெரியாது. நான் வெள்ளிக்கிழமை பேசும்போது சொன்னேன், வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன உடுப்பை தச்சுட்டு அந்த அம்மா என்ன சில பிள்ளைய பார்க்க போவாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் ஏலி சொல்றா, அண்ணால் உனக்கு சமாதானம், நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போ. நீ முகக்கு போற உழுது அழுதாய், வேதனைப்பட்டாய், துக்கப்பட்டாய், கர்த்தரன் ஜெபத்தை கேட்டார். நீ சமாதானத்தோட போ. கடந்து வந்திருக்க அன்பு தேவபிள்ளை, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் வேதனை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவார். உன் எல்லாம் உனக்கு ஒரு விடுதலை தருவார். ஆண்டவா சகல காரியத்தில் கர்த்தர் உனக்கு நன்மையை தருவார். இந்த 12ஆம் மாதத்தில் கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போறார். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலோ கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வா. அதை காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணிக்கிறாவா. இந்த மாதம் வாக்கு தத்தத்தின்படி கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவா. நீங்கள் கைட்டு சேர வேலை ஆசீர்வதிப்பா. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லா அதிகாரிகளும் உங்களை கனம் பண்ணுகளாய் கர்த்தர் மாற்றுவா. உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம்.
உனக்கு சமாதானம். இப்படித்தான் யாரும் சொன்ன உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். என் மகனே வருவாயா, இதயத்தில் இடம் தருவாயா, என் மகளே வருவாயா, இதயத்தில் இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. எல்லாருடைய கருத்துல அப்படி பண்ணுவோம். அவர் நல்லவர். கிதேன் உனக்கு சமாதானம். இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள், மீதியான் கையில ஒப்பு கொடுத்தா அவர்களை மீட்க போற கிதேனை பார்த்து அரசா உனக்கு சமாதானம். இஸ்ரவேலை எதிரால மீட்டு கொண்டு வருவேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னோட இருக்கிறேன். உன்னை அனுப்புகிற தேவன் நான். நீ அவர்களை வீட்டு கொண்டு வருவாய், அவளை விடுதலையோட கூட்டி கொண்டு வருவாய், சமாதானத்தோட கொண்டு வருவாய், மகிழ்ச்சியோட கொண்டு வருவாய். கேட்டுக்கொண்டிருக்க அருமையா தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் இல்லையா? என் கருத்தை சொல்ற, உனக்கு நான் சமாதானம் தருவேன். உனக்கு சமாதானம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், வேதனை மாறும், கஷ்டங்கள் மாறும். கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுக்கிறாவா? எனக்கு கொடுத்த சமாதானத்தை உனக்கு கொடுக்க வல்லவா? உன்னோட இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல இருப்பவனில் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. ஆமென். ஓ ரியாரபா ஷபரபா ஒரு சமாதானத்தை சமாதானம் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடு. 11 மாதம் முடிந்து 12வது மாதத்துல வந்திருக்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடு. போகும்போது ஒரு சமாதானத்தோடு அற்புதம் செய்யும், நீ அற்புதம் செய்யும். நாம் அப்படி ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்க சொல்ல சகோதரர்கள் வந்து பாடலை பண்ண